12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 12.1ல் கொஸ்டின் 1. முதல் கொஸ்டினுக்கு சப்டிவிஷன் 1. முதல் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்டுள்ள கணங்களின் மீது வரையறுக்கப்பட்டிருக்கும் ஸ்டார் ஒரு ஈருறுப்பு செயலியான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் சப்டிவிஷன் 1 என்னன்னா, ஆரின் மீது a ஸ்டார் b ஈக்குவல் டு a இன்ட்டு மட்டு b அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? ஏபி அப்படின்னு 2 உறுப்புகளை எடுத்துக்கிறோம். எதில்? ஆரில். இப்போ ஏன்னு ஒரு உறுப்பு ஆரில் இருக்குது, பிங்கிற உறுப்பும் ஆரில் இருக்குது. மட்டு பின்னா என்ன? ப்ளஸ் மதிப்பு, ப்ளஸ் பி. ப்ளஸ் பி தான் ஏற்கனவே இருக்க. அப்போ மட்டு பி அப்படிங்கிறதும் எதில் இருக்கும்னா ஆரில் இருக்கும். அப்போ மட்டு பி இருக்கும், ஏயும் இருக்கும். அப்படின்னா இந்த ரெண்டுத்தோட பெருக்கல் ஏதோ ஒரு மதிப்பு வரும். அதுவும் எதில் இருக்கும்னா ஆரில் இருக்கும். இந்த ஏ இன்ட்டு மட்டு பி அப்படிங்கிறது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்டார் பி. அப்போ ஏ ஸ்டார் பி அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு ஆர். அப்போ நமக்கு அடைவு பண்புங்கிறதுக்கான ரூல் என்னென்னா, ஏபின்னு 2 உறுப்பை நம்ம ஆரில் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய பெருக்கல் பலன் ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஆர்னு வந்தால் அடைவு பண்பு உண்டுன்னு அர்த்தம். அதுதான் இங்கே வந்திருக்கு. ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஆர். ஏபின்னு 2 உறுப்புகளை ஆரில் எடுத்துக்கிறோம், அதோட பெருக்கல் பலன் ஆரில் இருக்குது. தேர்ஃபோர் அடைவு பண்பு உண்டு. அடுத்தது சப்டிவிஷன் 2. 2ல் என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிறது ஒரு அணி கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது ஒரு கணம். 1 2 3 4 5. இதன் மீது ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ கம்மா பியில் சிறியது அப்படின்னு ஒரு வரையறை கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு இது அடைவு பண்பு இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அடைவு பண்புங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏ கம்மா பின்னு 2 உறுப்பை எடுத்துக்கிறோம். ஆறுன்னு போன கணக்கு, இந்த கணக்கில் ஏ கொடுத்துருக்கிறதுனால ஏ. ஏபின்னு 2 உறுப்பை ஏல எடுத்துக்கிட்டா இந்த ஏயோடைய பியோட பெருக்கலும் எதில் இருக்கும்னா ஏல இருக்குது அப்படின்னு காமிச்சா அடைவு பண்பு உண்டுன்னு அர்த்தம். ஏ பி அப்படின்னு 2 உறுப்புகளை நம்ம எதில் எடுத்துக்கிறோம்னா ஏல எடுத்துக்கிறோம். இதில் அடுத்தது என்னன்னா, கணக்கில் கொடுத்தது போல் ஏ கம்மா பி இதில் சிறியது எது சிறியதோ ஏயும் பியும் ஏல இருக்குது. அப்போ ஏபியில் எது சிறியது? ஏயாக இருந்தால் ஏ, பியாக இருந்தால் பி. அப்படிங்கிறப்ப எது வருமோ அதுவும் எதில் இருக்கும்? ஏயில் இருக்கும். ஏயும் ஏல இருக்கும், பியும் ஏல இருக்கும். இந்த ரெண்டுத்தில் எது சின்னதோ அது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஏல தான் இருக்குது. அப்போ ஏ கமா பியில் சிறியது பிலாங்ஸ் டு ஏ. இதுதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஏ ஸ்டார் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ஸ்டார் பி இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறத ஏ ஸ்டார் பின்னு எழுதலாம். பிலாங்ஸ் டு ஏ. உங்களுக்கு வரையறைப்படி ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஏன்னா அப்போ என்ன அர்த்தம்? அடைவு பண்பு உண்டுன்னு அர்த்தம். அடுத்தது சப்டிவிஷன் 3. மூணில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆரின் மீது ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரூட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏபி அப்படிங்கிறது ஆரில் இருக்கிறதா எடுத்துக்கிறோம். ஏபி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் பி என்பது மிகை எண்ணாகவும் இருக்கலாம், குறை எண்ணாகவும் இருக்கலாம். பிங்கிறது ப்ளஸ் நம்பராகவும் இருக்கலாம், மைனஸ் நம்பராகவும் இருக்கலாம். ஏன்னா ரூட்டுக்குள்ளே இருக்குல்ல, நம்ம ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது அது ரூட்லேருந்து ப்ளஸ் நம்பராக இருந்தால் தான் நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கலாம். மைனஸ் இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பிக்கு மட்டும்தான் நம்ம முதல்ல மதிப்பை பார்க்கணும். பி என்பது மிகை எண் அப்படின்னா ரூட் பிங்கிறது ஏதோ ஒரு மதிப்பு வரும். அது நிச்சயமாக எதில் இருக்கும்னா ஆரில் இருக்கும். இப்போ பிங்கிறது குறையன். குறையன்னா என்னென்னா மைனஸில் வரும். அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிற பி மைனஸில் வந்தால் அதுக்கு மதிப்பு நமக்கு தெரியாது, ஆரில் கிடையாது அது. அதனால் இந்த பியோட மதிப்பு மைனஸில் வந்தால், குறையெண்ணாக வந்தால் அது எதில் இருக்காதுன்னா ஆரில் இருக்காது. அப்போ நமக்கு இந்த மாதிரி மதிப்பு வரும்போது
a ஸ்டார் b is equal to a root b அப்படிங்கிறது உண்மையாக இருக்காது. therefore ஸ்டார் என்பது அடைவு பண்பு இல்லை. கணக்கில் கேட்டதை கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஓகே.